தற்போதைய அண்மை செய்தி. மினி பேருந்து டிக்கெட் கட்டணத்தை மாற்றி அமைத்து தமிழ்நாடு அரசு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். சிவகுமார் வணக்கம், உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் இந்த மினி பேருந்துக்கான கட்டணத்தை மாற்றி அமைத்து ஒரு உத்தரவானது தற்பொழுது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. புதிய ஒருங்கிணைந்த மினி பேருந்து திட்டத்தின் கட்டணத்தை மாற்றி அமைத்து தமிழக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில 2 கிலோமீட்டர் துவங்கி 18 முதல் 20 கிலோமீட்டர் தொலைவிற்கான ஒரு கட்டணத்தை அவர்கள் நிர்ணயித்திருக்கிறாங்க. குறிப்பா முதல் 2 முதல் 4 கிலோமீட்டர் தொலைவு வரை பயணிக்கும் பட்சத்துல அதற்கு 4 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு 4 6 ரூபாய் வரை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ல இருந்து 6 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிப்பவர்களுக்கு 4 ரூபாய் கட்டணம் விதிக்கப்பட்டிருக்கிறது. 6 கிலோமீட்டருக்கு மேல் 8 கிலோமீட்டர் வரை 5 ரூபாய் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. மேற்கொண்டு 8 முதல் 10 கிலோமீட்டர் தூரம் பயணிப்பவர்களுக்கு 7 ரூபாயும், 12 முதல் 14 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிப்பவர்களுக்கு 9 ரூபாயும், 14 கிலோமீட்டர் முதல் 16 கிலோமீட்டர் வரை பயணிப்பவர்களுக்கு 9 ரூபாயும் என கிட்டத்தட்ட ஒரு 4 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் வரை கட்டணம் நிர்ணயித்து தற்போது உத்தரவானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 1 கிலோமீட்டரிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிப்பவர்களுக்கு அதிகபட்ச கட்டணமாக 10 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில 4 ரூபாயிலிருந்து 10 ரூபாய் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. 20 கிலோமீட்டருக்கு மேலாக பயணிப்பவர்களுக்கும் அதே 10 ரூபாய் தான் கட்டணமானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டணமானது 2025 மே 1ஆம் தேதிக்கு நடைமுறைப்படுத்தப்படும் என்று அறிவிப்பானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில பொதுமக்களுக்கு ஒரு புதிய அறிவிப்பாகவே பார்க்கப்படுகிறது. அந்த வகையில மினி பேருந்துக்கான கட்டணத்தை மாற்றி அமைத்து தமிழ்நாடு அரசு தற்பொழுது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி சிவகுமார்.